வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த சேனலில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1518 பேர்த்துக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து பட்டதாரிகளாக இருந்தாங்க, பொறியியல் படித்தவங்களா இருந்தாங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 12,300 டிப்ளமோ படித்தவங்களா இருந்தாங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,900 கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/7/2026 28/8/2026 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மந்த் டைம் இருக்கு. இந்த 1 மந்த் டைமுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பர்டிகுலரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆகிறவங்க பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து அந்த டிஎன்எஸ்டிசில வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல வந்து நீங்க வேலை செய்யலாம். சரிங்களா? உங்களுக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா மாசம் வந்து 12,300 வரைக்கும் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுல யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறியியல் பட்டதாரிகளுக்கு 457 இடங்களும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 438 இடங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப கலை, அறிவியல், வணிகம், ஸோ இந்த மாதிரி பட்டங்கள் படிச்சவங்க பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 623 போஸ்டிங் வந்து இருக்கு. மொத்தமா 1518 வந்து போஸ்டிங் வந்து இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்க டிஎன்எஸ்டிசி விழுப்புரம், டிஎன்எஸ்டிசி கும்பகோணம், டிஎன்எஸ்டிசி சேலம், டிஎன்எஸ்டிசி மதுரை, டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி, எம்டிசி சென்னை, எஸ்இடிசி தமிழ்நாடு. ஸோ இவங்க இந்த இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அப்ரண்டிஸ்ஷிப்பா ஒரு வருஷம் ஒர்க் பண்ணலாம். கல்வி தகுதியில பாத்தீங்கன்னா பட்டதாரிகள் பொறியியல் படிச்சவங்க பிஇ பிடெக் இருக்கலாம். டிப்ளமோ படிச்சவங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சவங்க பட்டதாரிகள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பொறியியல் அல்லாத பட்டதாரிகள் அப்படிங்கும்போது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த படிச்சவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ்டிசி தலைமை அலுவலகங்கள் விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருச்சி, எம்டிசி, எஸ்இடிசி அதுல வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான பட்டதாரி பொறியியல், பொறியியல் அல்லாத மற்றும் டிப்ளமோ தேர்ச்சியாளர்களிடமிருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. 2022, 23, 24, 25, 26 இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது பொறியியல் அல்லாத பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ இதெல்லாம் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும். 2022ல இருந்து முடிச்சவங்க 2022ல முடிச்சிருக்கலாம், 23ல முடிச்சிருக்கலாம், 24ல முடிச்சிருக்கலாம், 25ல முடிச்சிருக்கலாம், 26ல முடிச்சிருக்கலாம். இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல இந்த விண்ணப்பம் அனுப்புறதுக்கு நீங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்குண்டான அந்த இதை டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிஎஃபா வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? அதையும் அந்த லிங்கை பார்த்து இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் கார்பரேஷன், அதுக்கப்புறம் கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, சேலம் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னை, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எஸ்இடிசி. சரிங்களா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் அப்பர்ச்சுனிட்டி 2026-27ல கொடுக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 2001ல நான் முடிச்சிருக்கேன் சார்னா அப்ளை பண்ண முடியாது. மந்த்லி ஸ்டைஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,300 கிராஜுவேட்டா இருக்கணும். 10,900 டிப்ளமோவா இருக்கணும். சரிங்களா? கிராஜுவேட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் பிஇ பிடெக் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களா இருக்கலாம், சிவில் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி முடிச்சவங்களும் வந்து இதுல வந்து இருக்கு வரலாம். சரிங்களா? நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுல விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் 40, சிவிலுக்கு 10, ட்ரிபிள் ட்ரிபிளிக்கு 20, கம்ப்யூட்டர் ஐடி படிச்சவங்க 30 சீட் இருக்கு. மொத்தம் 100 வேக்கன்ட் இருக்கு. சரிங்க? விழுப்புரம். கும்பகோணத்துல 51 வேக்கன்ட் இருக்கு. சரிங்க? மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மட்டும்தான் 51. சேலத்துல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் 45, எலக்ட்ரிக்கல்ல 3 மொத்தம் 48 இருக்கு. மதுரையில 18, எலக்ட்ரிக்கல்ல 2 மொத்தம் 20 இருக்கு. திருநெல்வேலியில 66, 4 சீட் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல மட்டும் 30 பேர் வந்து கம்ப்யூட்டர் ஐடி படிச்சவங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர் ஐடி படிச்சவங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து விழுப்புரம் இதுல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்க.
நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்களையும் சேம் அதே மாதிரி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படிச்சவங்க, சிவில் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி படிச்சவங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரத்துல பார்த்தீங்கன்னா 10 பேர், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் 4 பேர், எலக்ட்ரிக்கல் 11 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 15 பேர் தேவைங்கிறாங்க. மொத்தம் 40 பேர் விழுப்புரம் தேவையாம். கும்பகோணத்துல 123, 123மே பாருங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து சேலம் பார்த்தீங்கன்னா 45 பேர், மதுரையில் 48 பேர், ட்ரிபிளியில் 3 மொத்தம் 51 பேர், திருநெல்வேலியில் 26 பேர், சென்னையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சவங்க மட்டுமே 80 பேர் தேவைப்படுது. டிப்ளமோ முடிச்சவங்க, சிவில் முடிச்சவங்க 10 பேர் தேவைப்படுது, ட்ரிபிளி முடிச்சவங்க 10 பேர் தேவைப்படுது, கம்ப்யூட்டர் ஐடி முடிச்சவங்க 38 பேர் தேவைன்னு சொல்றாங்க. சரிங்களா, சென்னையில். அதே மாதிரி எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் 60 பேர் தேவை, சிவில் 2 பேர், எலக்ட்ரிக்கல் 6 பேர் தேவை, மொத்தம் 68 பேர். மொத்தமா பார்த்தீங்கன்னா 438 பேர் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் இதுல படிச்சவங்க பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல 100 பேர் தேவைங்கிறாங்க. கும்பகோணத்துல 251 பேர் தேவையாம். மதுரையில 37 பேர், திருநெல்வேலியில 93 பேர் தேவை, சென்னையில 62 பேர், தமிழ்நாடு எஸ்சிடிசியில 80 பேர் தேவை அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா 623 பேர் தேவைங்கிறாங்க. ஸோ இதுல பாருங்க மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி 1 பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும் கண்டிப்பா. டிகிரினா இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமாவா இருந்தாலும் நீங்க ரெகுலர் ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி பாருங்க அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே ரெகுலர் ஃபுல் டைம் கிராண்டட் இந்த இதை சொல்லுவாங்க. ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் as per apprenticeship ரூல் பிரகாரம் ஏஜ் லிமிட் ஃபாலோ பண்ணுவோங்கிறாங்க. ரிசர்வேஷன் வேகன்சி அந்த ரிசர்வேஷன் வேகன்சி தகுந்த மாதிரி தான் வந்து நாங்க ஆட்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் 1 இயர் அப்படின்னு சொல்றாங்க. பீரியட் ஆஃப் 1 இயர். ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் candidate who already undergone or currently undergoing apprenticeship or having 1 year or more experience are not eligible to apply. ஏற்கனவே நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து போர்ட் ஆஃப் apprenticeship ட்ரைனிங் அந்த பிரகாரம் நடக்கும். சரி, ப்ரொசீஜர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்றது அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. கொஞ்சம் நல்லா கரெக்டா கேட்டுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டகரி சி அப்படின்னு சொல்றாங்க அப்ளை பண்றதுக்கு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டகரி ஏ அப்படிங்கிறவங்க பாருங்க, ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி என்ரோல்ட் இன் தி ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல். பழைய வெப் போர்ட்டல் நீங்க ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா www.mhrd.nats.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல ஏற்கனவே நீங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த வெப்சைட் nats.education.gov.in அப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ணுங்க, லாகின்குள்ள போய் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் லாகின், அதுல ஃபர்கட் பாஸ்வேர்ட்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம், உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி புதுசா பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா. கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஒரு 12 டிஜிட் நம்பர் வந்து வரும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் நியூ போர்ட்டல் மைக்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் அப்ளைங் லாகின் வித் இமெயில் ஐடி நியூ பாஸ்வேர்ட் அண்டர் அப்ளை அகேன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் அப்படின்னு வரும். அதுல வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா கரெக்டா எந்த ஒரு ஸ்பெல்லிங்கும் இல்லாம மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா இதே மாதிரி டைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இல்ல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகாது. சரிங்களா. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கரெக்டா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. அப்படியே கீழே வாங்க, கிளிக் அப்ளை அந்த செலக்ட் பண்ணிட்டு கிளிக் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி த ஸ்டேட்டஸ் எஸ் அப்ளைட் அப்படின்னு உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பி. கேட்டகரி பியும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி என்ரோல் இன் தி நியூ நேஷனல் வெப் போர்ட்டல் nats.education.gov.in வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு லாகின் வித் இமெயில் ஐடி பாஸ்வேர்டோட உள்ள போங்க. அப்ளை அகேன்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி சர்ச்ல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட் அல்லது டிஎன்எஸ்டிசி கும்பகோணம், டிஎன்எஸ்டிசி சேலம், சேலம் ரீஜன். ஸோ இந்த மாதிரி அப்படியே நீங்க கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா கிளிக் அப்ளைன்னு வரும். யூ கேன் சி த ஸ்டேட்டஸ் எஸ் அப்ளைட் அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டகரி சி. இப்பதான் சார் நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி என்ரோல் எதுவுமே பண்ணல, இனிமே தான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க என்ரோல் இன் திஸ் நேஷனல் போர்ட்டல் இந்த போர்ட்டலுக்குள்ள போய் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு போக சொல்றாங்க. கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் 12 டிஜிட் நம்பர் வரும்.
Each student will be generated after completing the enrollment. For applying, login with email ID and password கொடுத்து login ஆகுங்க. under apply against advertisement vacancies அப்படின்னு இருக்கும். அதில் இந்த மாதிரி இதை சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா கிளிக் அப்ளைன்னு வரும். கிளிக் அப்ளை யூ கேன் சி த ஸ்டேட்டஸஸ் அப்ளைட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ப்ளீஸ் நோட் அப்லோட் த பிஇ பிடெக் டிப்ளமோ பிஏ பிஎஸ்சி பிகாம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அல்லது கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இந்த கிராஜுவேட் டிப்ளமோ நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் இஸ் மெண்டேட்டரி. கண்டிப்பாக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஹென்ஸ் கேண்டிடேட் அட்வைஸ்டு டு கம்பல்சரி என்டர் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இந்த காலம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் சிஜிபிஏ இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் சிஜிபிஏ இருந்துச்சுன்னா 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த NATS போர்ட்டல். இஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் நாட் ஃபர்னிஷ்டு கேண்டிடேச்சர் வில் நாட் பி கன்சிடர்டு. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இஸ் நாட் ஃபர்னிஷ்டு அப்படின்னு கொடுக்காம விட்டீங்கன்னா அதை வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபில் பண்ணுங்க. டிராவலிங் அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, போர்டிங் அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நோ அப்ளிகேஷன் டு ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பின்னாடி எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணுங்கிற மாதிரி எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் வந்து 28/7, லாஸ்ட் டேட் வந்து 28/8/2026. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட் வந்து செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் 2026 அன்னைக்கு உங்களுக்கு லிஸ்ட் வரும் அப்படிங்கிறாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் திருச்சி ரீஜன் ஆஃபீஸ்லாம் இப்போ நடக்கும் அப்படிங்கிறா. அது ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் 2026 டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷல் பி பப்ளிஷ் இன் யுவர் போர்ட்டல். இந்த போர்ட்டலில் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். கோ டு ஹோம் பேஜ் பட்டன், ரீஜனல் ஈவெண்ட்ஸ், கிளிக் வாட் சவுதர்ன் ரீஜன் அப்பன்டிஷிப் நியூஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம்ப்ளீட் எரர் மீன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் டியூ டேட் வில் பி ரிஜெக்டட். ரைட்டுங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி அந்த அப்பன்டிஷிப் ட்ரைனிங் வந்து முடிங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அங்கே தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் ஏதாவது வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த அப்பன்டிஷிப் ட்ரைனிங் முடிஞ்ச சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதில் யாராவது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க 2022, 23, 24, 25, 26 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பன்டிஷிப் ட்ரைனிங்கில் வந்து போய் கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகி அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? சப்போஸ் யாராவது வந்து இந்த 1 இயர் வந்து நான் படிக்க போகல, ஏதோ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து கண்டிப்பாக போகலாம். நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.